பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, திமுகவினுடைய அமைச்சர்கள் அதே போல் பெரிய பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் தானே படிக்கிறாங்க, இவங்கெல்லாம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தானே படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சாதாரண நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்கள நீங்கள் வந்து ஏன் தடுக்கிறீங்க, அங்கே ஏன் ஹிந்தி கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிபிஎஸ்சி பள்ளியில் கொண்டு போய் நம்ம குழந்தைகளை சேர்த்து வந்து ஹிந்தி படிப்பதற்காக அல்ல, நாம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், குறிப்பாக ஆங்கில புலமை கிடைக்கணும், ஆங்கிலத்தில் வந்து அவங்க வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களையும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களையும் குழந்தைகள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த சிபிஎஸ்சிங்கிற அந்த சிலபஸ்ல இவங்க ஹிந்தியை திணிச்சு வச்சிருக்காங்க. இவங்க ஹிந்தி வேணும்னு சொல்லி யாரும் நம்ம கேட்டு சிபிஎஸ்சி பள்ளியில் போய் குழந்தைகளை யாரும் சேர்க்கறது இல்லை. அவங்க வந்து அப்படி ஒரு சிலபஸ், அந்த சிபிஎஸ்சிங்கிற சிலபஸவே அவங்க வந்து ஹிந்தி மயப்படுத்தி அவங்க வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்ல நீங்க படிச்சா தான் நீங்க வந்து மெடிக்கல் வந்து பாஸ் பண்ண முடியும், நீங்க அரசாங்க வேலைகளுக்கு போக முடியும், அதுல அந்த சிலபஸ் தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் என்ன செய்வாங்க, அந்த சிலபஸை தேர்வு செய்வாங்க. அப்படி தேர்வு செய்யும் போது அங்க என்ன செய்யறாங்க, இவங்க வந்து ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் இன்னும் சொல்ல போனா வழிபாட்டு முறைகளையும் வந்து என்ன செய்யறாங்க, வட இந்திய வழிபாட்டு முறைகளையும் அவங்க புகுத்துவதை திணிப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப யாருமே வந்து ஹிந்தி படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கோ அல்லது வந்து இந்த வித்யாலயா பள்ளிகளுக்கோ யாரும் போகிறது இல்லை. இவங்க வந்து அப்படி போகக்கூடிய இடங்களை இவங்க திணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப